ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் நாம் இன்று 32வது அனுபூதியை பார்க்கப் போகிறோம். கலை ஞானம் வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஒரு உபதேசம் இவர் தரார். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடவர் குல பிடி தோய் மலையே மலை கூறிடு வாகையனே. இந்த சொற்களுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இது நம்ம வழக்கமான பாடலை பாடுவோம். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குல பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகையனே. மூன்றாவது வரியில பார்ப்போம். கொலையே புரி வேடர் குல பிடி தோய். கொன்று வாழ்பவர்கள், வேட்டையாடி பிழைப்பவர்கள் வேடர்கள். அவங்க மிருகங்களையும் பட்சிகளையும் கொன்று தான் அவங்க வாழ்வாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்க வாழ்கிற பிரதேசம் அப்படி. பூமியில் வாழ்ந்தாங்கன்னா, நிலத்தில் வாழ்ந்தாங்கன்னா, மருத நிலத்தில் உழவு செய்து நெல் வைத்து அறுவடை பண்ணி மூட்டையில் கட்டி சாம்பார் சாதம் போட்டு சாப்பிட்லாம். இவங்க அப்படி அறுவடை பண்ணுற அளவுக்கு வளர்க்குறதில்ல. இயற்கையாக மலை வாழ்பவர்கள். மலையில் என்ன கிடைக்கும்? நீங்கள் ஏதாவது நட்டு வளர்க்க முடியுமா? என்ன, அது தானாக முளைச்சி வந்துட்டு இருக்கிறது தான். இவங்க கனிகளை புசிப்பார்கள். அங்கே புல் எல்லாம் வெளிச்சம் இருக்கும், அந்த திணைகளெல்லாம் வளர்ந்துருக்கும். அதில் திணை மாவை எடுத்துக்குவாங்க, தேன் கூடுலேருந்து எடுத்துக்குவாங்க. பெரும்பாலும் அவங்க வேடுவர் குலங்கிறதுனால சின்ன மிருகங்களையும் பட்சிகளையும் மான் போன்ற மிருகங்களையும் கொன்று தான் பிழைப்பார்கள். நாமெல்லாம் அப்படி இல்லை. நாமெல்லாம் கொன்று தான் பிழைக்கிறோம். ஆனால் நம்ம வளர்க்குறோம். ஆடு தொட்டிலையும் மாடு கொட்டிலையும் வளர்த்து அப்புறம் நம்ம சாப்பிட்றோம். அவங்க யாரும் வளர்க்குறதில்ல, இயற்கையாக மலையில் இருக்குது. அதனால் அவங்க கொலையே புரி வேடவர். அப்படி கொலை செய்தாலும் அந்த குலத்தில் யார் பிறந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால், பெண் யானை போன்ற, பிடின்னா பெண் யானை, அந்த பெண் யானையாகிய வள்ளியை திருமணம் செய்து கொண்டவன். தோய் அப்படின்னா தோய்ந்திருத்தல். ராமனுக்கு கூட ராமா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் இல்லையா? அதில் தோய்ந்திருக்கிறான். எதில் இருக்குன்னா ஆனந்தத்தில் தோய்ந்திருந்தா அது பேர் ராமா அப்படின்னு அர்த்தம். ரமதே அப்படின்னா தோய்த்திருத்தல். தேனில் தோய்த்து எடுத்து சாப்பிடலாம். சாதாரண தெருவில் இருக்க ஜனங்கள்லாம் டீயில் பண்ணை தோய்த்து எடுத்து சாப்பிடுவாங்க. அது ஒரு சுகந்தானே. பாலில் பழமும் போட்டு அதில் தேனும் போட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு விதமான டேஸ்ட். அப்படி தோய்தல்னா ஊறி திளைத்து அதிலே மகிழ்ந்து கொண்டிருப்பது பேர் தோய்தல். அதனால் இந்த வள்ளியை, வேடர் குல பெண்ணை நீ மணந்து அவளோட இருந்து கொண்டிருக்கிறாயே, நீ மலை. மாறாதவன் அசையாதவன் நித்தியம் அப்படின்னு அர்த்தம். மலை மலை யாராவது தள்ள முடியுமா? அது இடம் பெயருமா? அது யாராவது தகர்க்க முடியுமா? அது அப்படியே நிற்கிது. இமயமலை மாதிரி நிற்கிற மேரு மலை. அப்படிப்பட்ட மலை நீ மாறாதவன் அர்த்தம். எப்பொழுதுமே குமரன், எவர் சேஞ்சிங். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை எப்படி இருக்குதோ இப்படி தான் அப்படி தானே இருக்குது. மக்கள் போகலைன்னா, ஊட்டியெல்லாம் மக்கள் போன பிறகு தானே இப்படி அன்றைக்கி உதகமண்டலம்னு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி அது இதே மலை தானே இருந்திருக்கு. ஒருவேளை இந்த பிரபஞ்சமெல்லாம் அழிஞ்சு போய் மறுபடியும் பிரபஞ்சம் தோன்றுச்சுன்னா மறுபடியும் பூமி உண்டாகும். அந்த பூமியில் எங்கெங்கே எந்த மலை இருந்தால் அப்படி இருக்கும். இந்தியாவில் இருக்கும், கோயம்புத்தூர் எதே இடத்துல இருக்கும். நம்ம மறுபடியும் இதே ஊரில் பிறந்தோம். நமக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் இந்த ஊரில் இருந்துட்டு போவாங்க. இந்த ஞானத்தை பெற்றவங்க அடுத்த முறை வரும்பொழுது நாம் இருக்க மாட்டோம். இந்த இடத்துல வேறு யாரோ இருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் நமக்கு பிறவி கிடையாது. ஆனால் மலை அப்படிங்கிறது இங்கே துருவம், பர்வதம், அசையாதவன், மாறாதவன், திடமானவன் அப்படின்னு அர்த்தம்.
அப்படி புகழ்ந்துட்டு நீ என்ன பண்ணுற, மலை கூறிடு வாகையனே, கிரௌஞ்ச மலையாக நின்ற அந்த அசுரனை கூறிட்டு ரெண்டாக பிளந்துட்டேன், கூறு போடு, கூறிட்டு வெற்றி சூடியவனே. வாகை அப்படின்னா ஒரு மரம், வாகை மரம். இந்த வாகை புஷ்பங்களை எடுத்து ஜெயிச்சவங்க சுருக்கிக்குவாங்க. அப்போ அந்த வாகையோட ஒருத்தன் வந்தான்னா, ஓ வெற்றி பெற்றுட்டான் பொழுது, பந்தயத்தில் ஜெயிச்சிட்டான், ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டான். இப்படி வாகையை சூடுறது நம்ம ஊர் பழக்கம். ரோம நாட்டு மக்கள் அவங்க ஊரில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் ஒலிம்பிக்கெல்லாம் ஆரம்பித்தவங்க. ரோம் தேசம் தான் ஒலிம்பிக் முதல்ல ஆரம்பிச்சது. அவங்களுக்கு போட்டி ஜெயிக்கிறவனுக்கு ஆலிவ் இலைன்னு ஒன்று, ஒலிவ இலை. அந்த இலையில் ஒரு ரீத்து செய்வாங்க, ஒரு வளையம் மாதிரி, அதே தலையில் மாட்டிக்கும். எல்லாம் ஒரு வெற்றியின் அடையாளம். தோல்வியின் அடையாளத்துக்கு எது சொல்ல வேண்டும், மூஞ்சே காட்டும், அப்படியே தொங்கி போயிருக்கும். வெற்றி செய்தவனுக்கு வாகை சுடினான் அப்படின்னு பேர். தமிழ்நாட்டு பழக்கம் இது. இப்படி முருகனுக்கு ஒரு புகழ்ச்சியை சொல்லிடுவார், அப்புறம் விஷயத்துக்கு வருவார். அது என்ன சொல்கிறாரு, கலையே பதறி கதறி தலையூடு அலைப்படுமாறு அதுவாய் விடவோ, இதுதான் கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கலையே பதறி கதறி தலையூடு, தலையூடுன்னா தலையை முட்டிக்கிறது, முட்டி மோதி இவங்களோட நான் சண்டை போடணுமா? யாரோட? கலை. கலைங்கிறது என்ன அப்படின்னு இவங்க சொல்கிறாருன்னா, நாம் அத்வைதத்தில் இருக்கிறோம். இங்கே கடவுள் ஒருவர் தான், பல கடவுள் இல்லை அப்படி கூட சொல்கிறது இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அங்கே ஒன்லி காட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு கடவுள் தான், ஒன்லி ஒன் காடுங்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், காட் ஒன்லி, ஒன்லி காடில் காட் ஒன்லி, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சமே இல்லை, நீங்கள் நாளெல்லாம் இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் அத்வைதம். அப்படி தெரியல சார், நமக்கு கடவுள் வேற ஒருத்தர் தனியாக இருக்கிறாரு, நாமெல்லாம் தனித்தனியாக இருக்கிறோம், இந்த பூமி தனியாக தான் இருக்குது, 3 தெரியுதே, பூமி அதான் உலகம், நாம்க, அப்புறம் இறைவன் படைச்சவன், இந்த 3 இருக்குதே, இந்த 3 இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சித்தாந்திகள், சைவ சித்தாந்திகள். அவங்க இறைவன் உண்மை, உலகமும் உண்மை, இந்த உயிரினங்களும் உண்மை. அத்வைதம் அப்படி சொல்ல, இந்த உலகம், உயிரினங்கள், இறைவன் 3மே பொய், கடவுள் மட்டும் உண்மை. அப்போ கடவுள் வேற சொல்கிறீங்க, இறைவன் யாரை சொல்கிறேன்னா, இந்த உலகத்தை படைத்து காத்து மறைக்கின்ற தொழில் செய்கிறவரை கடவுளுங்கிறோம், இறைவன்கிற சொல்கிறோம். அந்த இறைவனும் பொய், அவர் படைப்பில் தோன்றிய இந்த உலகமும் பொய், நாம் அதில் வாழ்கின்ற ஜீவர்கள் சொல்லக்கூடிய நாமும் பொய். ஒரே ஒரு மெய் இருக்குது, அது கடவுள் மாத்திரம், அது பிரம்மம் அப்படிங்கிறது அத்வைதம். இவர் அத்வைதம் சொல்லலை, கடவுள் சொல்லலை, முருகான்னு சொல்கிறார். இதுதான் ஒரே வித்தியாசம். இவருக்கு பிடிச்ச கடவுளுங்க பேர் முருகான்னு வைக்கிறார். வேதங்களால் நாராயணான்னோ சிவன்னு சொன்னோம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம், பிரம்மம்னு சொன்னோம் வேதம். இப்படி சொல்கிறவங்க, 3 உண்மை சொல்கிறவங்க, முப்பொருள் உண்மையை சொல்கிறவங்க சைவ சித்தாந்திகள். இவங்களோட நம்ம சண்டை போடவே முடியாது. அத்வைதிகள் அவங்களோட பேசவே மாட்டாங்க. நீடூழி வாழ்க, 3ம் உள்ளது, உங்களுக்கு உண்மை, எங்களுக்கு அது பொய். நாங்கள் 3ம் உள்ளதுன்னு சொத்துக்கிறோம், ஆனால் அது எங்களுக்கு பொய். உண்மையானது பரம்பொருள். அவங்க என்ன சொல்கிறாங்க, 3ம் உள்ளது, பரம்பொருள் தான் 3ஆக இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்களும் 3 உள்ளதுன்னு சொல்கிறோம், பரம்பொருள் தான் அப்படி இருக்கான்னு சொல்லலை. இந்த 3ம் பொய், உண்மையாக இருப்பது அவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களோட சண்டை போட முடியுமா? ஒத்துக்க வேண்டியதா. இதையே வைஷ்ணவர்கள் சொல்லுவாங்க. சைவர்கள் இப்படி சொல்கிறாங்க, இப்படியே தான் வைஷ்ணவர் சொல்கிறார். சிவனுக்கு பதிலாக அவங்க நாராயணன் பேர் வச்சுருவாங்க. இவங்க கைலாயன் பேர் வைப்பாங்க, அவங்க வைகுண்டன் பேர் வைப்பாங்க. மற்றபடி 2 பேரும் விசிஷ்டாத்வைதிகள், மீதி பேரெல்லாம் துவைதிகள். எல்லாமே வேற வேற, எல்லாமே சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது துவைதிகள். இந்த துவைதி, விசிஷ்டாத்வைதி, அத்வைதி, இந்த 3மே உபனிஷத்தின் நடப்பேரில் வந்தது தான். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி படிக்கிறவங்க தான் இப்படி 3ஆக பேசுகிறாங்க.
அப்போ இவங்ககிட்ட நம்ம சண்டை போட முடியுமா? அத்வைதி யாரிடம் சண்டை போடுறதில்லை. சைபரில் எல்லாம் அடங்கிடும். ஒன்றில் எத்தனை அடங்கும்? ஒன்று தான் அடங்கும். 10ல் எத்தனை அடங்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 அடங்கிடும். 10க்குள்ளே 9 அடங்கும். 100க்குள்ளே 99 அடங்கும். 1000க்குள்ளே 999 அடங்கும். சைபர் போட்டோம்னா அதில் எல்லாம் அடங்கும். அது தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. தொடக்க முடிவில்லாமல் ஒரு வட்டம் போட்டோம்னா அதுதான் முழுமை, அதுதான் பூர்ணம், அது பேர் பூஜ்யம். அதை தான் நம்ம வணங்குறோம். முழுமையானது, இரண்டற்றது, எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, அது பூரணம். அதனால் அது பூஜ்யம். அதனால் வட்டத்துக்கு நம்ம பூஜ்யம்னு பெயர் போட்டுக்கிறோம். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் பேர் இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பூஜ்யம்ங்கிறது முழுமை, பூரணம், ஏகத்துவம், அத்விதீயம்னு பேர். இப்படிப்பட்ட உணர்வு உடையவர்கள், இந்த அறிவுடையவர்கள், மற்ற கலை இந்த மாதிரி விசிஷ்டாத்வைதிகள், துவைதிகள், அப்புறம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க, புத்தி தான் கடவுள்னு சொல்லக்கூடிய புத்தர்கள், கடவுளே கிடையாது, குருநாதர் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய ஜெயினர்கள், தீர்த்தங்கரரை கடவுள்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இங்கே வராங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க யோகத்திலேயே நம்ம கடவுளை அடைஞ்சிடலாம், கடவுள்கிட்ட போயிடலாம், யோக சாஸ்திரத்தை படிக்கிறாங்க. சில பேர் இப்போ இருக்கக்கூடிய மகான்கள், சில பேர் இந்த வேதாந்தத்துக்குள்ளே போகாமல், அத்வைத சித்தாந்தம் எதுக்குள்ளேயும் போகாமல், சுயமாகவே கற்பனையில் ஒரு ஏதோ சிருஷ்டி பண்ணுறாங்க. ஜீவகாந்தம்பாங்க, விண்காந்தம்பாங்க, அணுக்கள் சுற்றுதும்பாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாது. அவங்கெல்லாம் கூட சில சமயம் சுவாமிகிட்ட வந்து அவங்க உண்மையை என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்பேன், உண்மைதான் உண்மைதான் உண்மைதான், இதுதான் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் வேறு தனியாக ஏன் கண்டுபிடிக்கிறீங்க? அவங்க கண்டுபிடிச்சி நோபல் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் பசங்க ஸ்கூலில் புத்தகத்தில் படிக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் ஏற்கனவே படிக்கிற புத்தகத்தை நம்ம ஒருத்தர் சித்தர் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னார். சித்தர் கண்டுபிடிச்சதை பள்ளிக்கூடத்தில் போட்டிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிற உண்மையை ஒரு சித்தர் சொல்கிறார். அந்த உண்மை என்கிட்ட வந்து இதுதான் உலகத்திலே பெரிய உண்மை அப்படின்னு படம்லாம் வரைஞ்சி எனக்கு விளக்கம் தராங்க. அப்படி அருணகிரி சொன்னார், இந்த கலை பேசுகிறவங்க விதவிதமாக பேசினா அது பேர் கலைன்னு அர்த்தம். அது பேர் கலை ஞானம். நாம் ஒரே ஒரு அறிவு தான் பெறணும், அது பேர் மெய்ஞானம். மீதெல்லாம் கலை ஞானம் தான். பல்கலைக்கழகம்ங்கிறோம், பல்கலைக்கழகம், அது பேர் கலை ஞானம். பல கலைகளும் கற்றுத்தராங்க. பொருளாதாரம், உளவியல், நிலவியல், வானவியல், அப்புறம் உயிரியல், பயிரியல், வேளாண்மை, அப்புறம் கணித இயல், இயல்பியல், வேதியியல், வணிக இயல், இதெல்லாம் இயல் தானே. இத்தனையே கலைகள். இதை சொல்லிக் கொடுக்குற பெரிய பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பல்கலைக்கழகங்கிறோம். இந்த கலைகள் இருக்கக்கூடியவங்க அறிவாளிகள் கிட்ட நான் போய் மோத வேண்டாம் முருகா, அவர் கேட்டுக்கிறார். கலையே பதறி கதறி, கதறி கதறி சொன்னாலும் அவங்க இந்த உன்னை ஒன்று புரிஞ்சிக்க மாட்டாங்க. பதறி பதறி பேசினாலும் அவங்க உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட போய் மல்லாட எனக்கு விருப்பம் இல்லை. தலையீடு எனக்கு தலை விட்டு அவங்கள மல்லாடி கஷ்டப்பட வேண்டிய வேலையை கொடுத்துடாத, அப்படி அலைந்து படுமாறு, அவங்களோட அல்லல் பட்டுமாறு என்னை விட்டுடுவியா, எனக்கு பிடிச்சிக்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி தான் அருணகிரிநாதர் நமக்கு நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் தரார். 33வது அனுபூதி. சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்த வரோதயனே, கந்தா முருகா கருணாகரனே. சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்த வரோதயனே, கந்தா முருகா கருணாகரனே. சிந்தாகுலம்,
சிந்தா என்றால் எண்ணங்கள், சிந்தித்தல். நேற்று நடந்ததெல்லாம் இன்னைக்கு வந்ததுன்னா அதை நினைவுங்கிறோம். இனி என்ன நடக்குமோ அப்படின்னு சொன்னால் அது சிந்தனைங்கிறோம். நேற்று நடந்தது எல்லாம் இன்னைக்கு வந்ததுன்னா அதை சிந்தனைன்னு சொல்ல மாட்டோம். அது நினைவு வருது, அதை அனுபவிக்கிறோம். நேற்று நடந்தது நினச்சி பார்க்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்குது. குழந்தை பருவத்தில் இருந்து நினைக்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்குது. அதை நம்ம அனுபவங்கள் ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறோம். சிந்தா அப்படிங்கிறது என்ன, இனி வருவது என்னவோ, எப்படி இருக்குமோ அப்படின்னு கவலைப்படுறது, அது பேர் சிந்தா. அப்படி செய்துட்டு இருப்பது சிந்தனா. அதனால் என்ன கிடைக்குதுன்னா ஆகுலம். ஆகுலம்னா துன்பம். சிந்தை செய்வதனால யோசித்து யோசித்து ஆகுமோனா என்ன ஆக போகுது? எதுவுமே ஆனதில்லை. நாம் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குதானே? நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நினைத்ததெல்லாம் நடக்கலை. எவ்வளோ சிந்தித்து முயற்சி பண்ணி பார்த்தா நடக்கிறது வேறையா இருக்கே. அவர்கிட்டே விட்டுடும். அவர் என்னை இந்த விதை விதைச்சவர் நான் ஒரு தண்ணி ஊற்றி அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு யார் ஒருவர் இருக்கானோ அவன் தான் பக்திமான். இல்லைன்னா அவர் எங்கே கேட்டால் தானே கொடுப்பாரு, நம்ம பழப்பை நம்ம பார்க்கலான்ட்டு இவரே சிந்திப்பான். ஒரு குழந்தை அதுவாக விளையாடிட்டு இருந்துருவீங்க, அம்மா அவங்க வேலையை பார்த்துட்ருப்பான். அந்த விளையாட்டெல்லாம் அது போர் அடித்து போய் ஏதோ ஒரு நினைப்பு பயந்துருச்சுன்னா அம்மான்னு கத்தோம். அம்மா அந்த பானையில் கரண்டி போட்டு சுட்டிருப்பாங்க, அதை கூட அப்படியே விட்டுட்டு ஓடி தூக்குவாங்க. அப்படி தான் கடவுள். நீங்கள் என்ன பார்த்துக்கிறேன், நான் பணம் தேட்டுக்குவேன், என் திறமையெல்லாம் முன்னேறிடுவேன், என் படிப்பை வச்சு நான் ஜெயிச்சிடுவேன், இந்த உலகத்தையே வென்றுடுவேன் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அது நடக்கலாம். ஆனால் அதை அவர் மனசு வச்சாதான், அவர் அனுமதி தந்தாதான். அவர் அனுமதி தராததை, பிராரப்தம் கொடுக்காததை நாம் எவ்வளவு சிந்தித்தும் பயனில்லை. அதனால் எவ்வளவு நம்ம முயற்சி செய்தாலும் கடவுள் 25% நமக்கு பக்கத்துணையாக இருப்பார். கராவலம்பம் முருகா சுப்பிரமணியா உன் கரமே துணை அப்படின்னு பிடிச்சிட்டோம்னா, ஐயோ இந்த பக்தன் அம்மா குழந்தை அழுத உடனே அம்மா ஓடி வரால, அந்த மாதிரி ஓடி வந்துடுவார். அழைத்தவர் கூறலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க. அப்படி யார் அங்கே கண்ணன் இங்கே வந்த மாதிரி தெரியலையே, உனக்கு தெரியாது, அது யார் மூலமாக வருவான். கண்ணா அப்படின்னு மனசில் நினச்சிட்டோம்னா யாரா ஒருத்தர் என்ன தம்பி வழி தெரியலையா அப்படின்னு கேட்பான், கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க, அம்மா நான் காட்டில் போய் அந்த பக்கம் அப்பா வேலை செய்கிறாரு, அந்த அப்பாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரணும், நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு. டேய் தனியாக போக முடியாதுடா, நீ அந்த காட்டுக்குள்ளே போனால் புலி சிங்கெல்லாம் வந்துடும், அப்புறம் காடு மலையெல்லாம் இருக்கும், பாம்பு பூரான்லாம் இருக்கும், பத்திரமா போவியாடா, தடம் இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு வரேம்மா. சரி கண்ணான்னு கூப்பிடு, கூட ஒருத்தன் வருவான், ஒரு ஃப்ரெண்டு, அவனோட நீ போயிடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சும்மா தான் சொன்னாங்க. இவன் போயிட்டு காட்டுக்குள்ளே கண்ணா கூட வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு பையன் வந்துட்டான். 2 பேரும் பேசிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டான். அப்புறம் போயிட்டு திரும்பி வரும்போது அவனும் அந்த கண்ணன் வந்துட்டான். அப்புறம் வீட்டுக்கு வா, நீ எவ்வளோ தூரம் கூட வந்தியே, எங்கள் வீட்டுக்கு வான்னா, அவனை காணோம். எப்படா போயிட்டு வந்தேன்னா, என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்தாம்மா, கண்ணன் கூப்பிட்டான், வந்துட்டான், அவன் பேர் கண்ணன்மா அப்படின்னு அவன் சொல்கிறான். யார் ஒருத்தன் நம்பிட்டானோ அங்கே கடவுள், ஐயோ இவன் நம்பிட்டான், இவனை ஏமாற்றக்கூடாதுன்னு வந்துடுவார். நமக்கு சந்தேகத்தோடு நம்பினோம்னா, அரைக்குறையாக நம்பினா, சரி இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை, என்ன கொஞ்சம் நம்பிக்கிற, அரை பங்கு தான் எனக்கு கொடுத்த, எப்போ நீ என்ன முருகான்னு கூப்பிட்டு அப்போ நான் வரேன் அப்படின்வார். அதனால் திரௌபதி இப்படி கையை பிடிச்சிக்கிட்டே சுற்றிட்டு இருந்தா, துணியெல்லாம் உருவும்போது அது நடக்கிற மாதிரி தெரியல, உருவிட்டே இருக்கான். அப்போது இந்த சாரிக்குன்னு ஒரு 9 கஜம் இருக்கும் இல்லையா, 9வது கஜம் போகும்போது என்ன பண்ணுவா, முடியாதுல்ல. அப்போ 2 கையும் தூக்கிட்டான். தன்னை மறைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னால் இது முடியாதுன்னு பரந்தாமான்னு கூப்பிட்டா.
அப்போ எங்கேருந்தோ வந்தார். அது வரைக்கும் சும்மா தானே இருந்தார். நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்குங்கன்ற போது அவர் கம்முன்னு இருக்கிறார். கையை விரிச்சிட்ட பிறகு அவர் ஓடி வந்துடுறார். இதை குழந்தையா இருக்கும்போதே அவர் பண்ணியிருக்கிறார். தண்ணியில் குளிக்கிறவங்கெல்லாம் என்னமோ அவங்க ஆடையை காப்பாற்றிடும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஆடையெல்லாம் ஒழிச்சு வச்சிட்டார். இவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஆடை நம்மளை காப்பாற்றோன்னு. ஆடை கூட ஒரு நாள் இல்லாமல் போய்டும். அப்போது நான் தரேன் ஆடை அப்படின்னு கொடுத்தான். அன்றைக்கி ஆடையை திருன்னா இன்றைக்கி ஆடையை வழங்கினான். அப்படி கண்ணனும் முருகனும் ஒன்று தான். இங்கே பண்ணுறாரு, நான் எதுக்கு இந்த சிந்தனை செய்து எதிர்காலத்தை பற்றி இந்த ஆகுலத்தில் இருக்கணும், துன்பத்தில் இருக்கணும், சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி அப்படின்னு சொல்கிறார். விந்திய மலைன்னு ஒரு மலை இருக்குங்க, அது வடநாட்டில் இருக்குது. அது எப்படி அருணகிரிநாதருக்கு விந்திய மலையெல்லாம் தெரியும் தெரியல. அந்த விந்திய மலையில் காடு இருக்கும். அது அடர்ந்த காடு. நம்ம காடு மாதிரி இல்லை. நம்மக்கிட்ட கூட இந்த சைலண்ட் வேலி இருக்குது. அது மழைக்காடுகள்னு சொல்கிறாங்க. ரெயின் ஃபாரஸ்ட், எவர் கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட். சபரிமலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட். இன்னும் எப்போவுமே மழை பெய்யும், எப்போவுமே பசுமையாக இருக்கும். வாடி காஞ்சி குச்சியெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லா காலத்துலேயும் அங்கே பசுமை இருக்கிறதுனால எவர் கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட். பசுமை மாறா மழைக்காடுகள் அப்படின்னு பாடுறோம். நாங்கள் ஸ்கூலில் அப்படி படித்தோம், பசுமை மாறா மழைக்காடுகள். அப்படிப்பட்டது விந்தாடவி. அடவின்னா காடு, அடவின்னா காடு. விந்தாடவின்னா விந்திய மலை காடு. அது மாதிரி என்னுடைய இல்வாழ்க்கை இருக்குதே, இல்லறம் அப்படின்னு சொல்கிறார். அதோடு செல்வம். பணம் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பணம் தேடுறதும் சம்பாதிக்கிறதோ, இந்த உலகத்தோடு போராடுறதும், விலைவாசியோட நம்ம கட்டுப்படுத்தி ஓடுவதோ, மக்களுக்கு நல்லது கட்டு செய்வதற்கும், நம்ம குடும்பத்துக்கு வைத்து நிரப்புறதுக்கும் இந்த செல்வம் ஒரு கஷ்டமாக இருக்குதே. அப்புறம் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைன்னா 2 பேரா, அவங்களுக்கு 9 குழந்தைங்க இருக்கும். கூட பிறந்த பங்காளி குழந்தைங்களாம் இருக்குது. அம்மா அப்பா இருக்கிறாங்க, சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஒரு குடும்ப தலைவன் செய்யணும் இல்லையா? இப்போ ஒரு குடும்ப தலைவனுக்கு 1000 பொறுப்பு இருக்குது. கூட வந்து துணை நிற்கிறா மனைவி. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எப்படியா பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி கஷ்டம் வந்ததுன்னா இல்லத்தரசி என்ன செய்வார், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி கஷ்டமாக இருக்குங்க, மன்னிச்சிங்க, பொறுத்துக்குங்க, கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் அது வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம், பகவான் இருக்கிறார் கொடுத்துருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு வாழணும். அப்படிப்பட்டது இருந்ததுன்னா பரவாயில்ல. இல்லைன்னா இது ஒரு போராட்டம் தானம்மா. அதனால் இந்த இல்லம், வீடை நிர்வாகம் பண்ணுறது, கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறது, தொழிற்சாலையை நிர்வாகம் பண்ணுறது, வேளாண்மையை நிர்வாகம் பண்ணுறது, அதெல்லாம் சுலபமாக. பாருங்கள், மழை வந்து மூட்டை மூட்டையாக இப்போ நெல் முளைச்சிடுச்சு. பதுக்கி வச்சு அதை பாதுகாப்புக்கிறது கூட குடோன் இல்லை. மழை காலத்தில் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு கோடியாக செலவு பண்ணுறாங்க. எங்கேயாவது மழையில் காப்பாற்றுறது ஏதாவது கட்டுமானம் பண்ணியிருக்கிறாங்களா? எங்கே தான் போச்சு? மழையாக கரைஞ்சி போச்சு. கண்ணு முன்னாடியே நெல்லெல்லாம் யாருக்கும் பயன் இல்லாமல் முளைச்சி அது வந்துருக்கிறது பார்க்கும்போது மூட்டை மூட்டையாக பச்சையாக டன்னாக கிடைக்குது. எத்தனை பசி ஆரம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அரிசி. அது எத்தனை ரூபா இருக்குன்னு பாருங்கள். அத்தனை ரூபா வச்சு தான் அந்த விவசாயி பிழைக்கணும். அதுக்கு பாடுபட்ட உழைப்பு, தொழிலாளியை கொடுத்த காசு, ஏர் பிடிச்சது, தண்ணி விட்டது, களை ஏற்றது, உரம் போட்டது, உழைப்பு, எதிர்பார்ப்பு, அதை நம்பி கல்யாணம் காட்சி வச்சுருப்பான், கடன் அடைக்கணும்னு நினச்சிருப்பான். இதெல்லாம் இல்லோடு செல்வம் எனும் சிந்தாகுலம், சிந்த வியாகுலம். இது எப்படி இருக்குதுன்னா, இந்த மலைக்காடு மாதிரி அடர்த்தியாக இருக்கே, கண்ணு கட்டி விட்டா மாதிரி இருக்கே, இதுலேருந்து எப்போ நான் தப்பிப்பேன் என்று விடப்பெறுவேன். முருகா நீ யார்? மந்தாகினி பெற்ற. மந்தாகினிங்கிறது கங்கை நதி. கங்கைக்கு ஒரு கிளை நதிக்கு மந்தாகினின்னு இப்போ இருக்குது. அதுக்கு ஏன் மந்தாகினின்னா, கங்கை எப்பவும் கரை புரண்டு ஓடுவா, மோதிக்கிட்டு அடிச்சுட்டு கரையெல்லாம் பேத்துட்டு போகும். அதனால் அந்த ஆற்றங்கரை மரமும் அரசரியை விட்டிருந்த வாழும் அப்படின்னு ஒரு பாட்டு. 2மே நிலைக்காது. ஆற்றங்கரையில் ஒரு மரம் இருந்ததுன்னா தண்ணிக்கு பஞ்சம் இல்லை தான். ஆனால் என்னைக்கா ஒரு நாள் அது வேரோடு பிச்சு இழுத்துட்டு போகுது, அது நிலை இல்லாது. அப்போ அரசனை நம்பி வாழணும் அப்படின்னா
அரசனுக்கும் வெற்றி தோல்வி வந்துடும். அவனை இன்னொருத்தன் ஜெயிச்சிடுவான். அப்புறம் இன்னொரு நாட்டுக்கு அடிமையாயிடணும். ராஜாவே அடிமையாயிட்டான், நாம் என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த கங்கை யார் அப்படி இருக்கும். ஆனால் மந்தாகினி இல்லை, மந்தமாக செல்லும், மென்மையாக நடக்கிறவர், நளினமாக நடப்பார். பெண்களுக்கு அந்த மென்மையாக நடக்கிறதுனால மந்தாகினின்னு பேர். போலீஸ் மாதிரி டம் டிம்னு மிதிச்சுட்டு ஓடக்கூடாது. ஆண்கள் போகலாம். பெண்கள் எப்படின்னா மண்ணுக்கு சப்தம் வராமல், பூமி மாதாக்கு நோகாமல் அப்படி நடக்கணும். அதுக்கு பேர் மந்தாகினின்னு பேர். அப்படிப்பட்ட பார்வதி கொண்டு வந்து இங்கே போட்டார். பார்வதி கேட்டால் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து வந்தார், தாமரை மலரில் கொண்டு வந்தாங்க, கங்கையில் கொண்டாந்து விட்டாங்க. அதனால் கங்கையில் தான் பெற்றதாக சொல்கிறோம். ஏன்னா அவர் மகனாக வரல, அவர் சக்தி ரூபமாக வராரு. அது எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியல. அது வாயு கூட தூக்க முடியாத பயப்படுறார். ஒரே அவர் காற்று பகவானுக்கே தாங்க முடியல அந்த நெருப்பு. அக்னி நீ பார்த்து, நான் பார்த்துக்கிறேங்கிறார். நான் அக்னி தான், அவருக்கே சுடுது. அக்னியும் வாயுமே தாங்க முடியல, தூக்கிட்டு வந்துட்டு 2 பேர் கைப்பிடிச்சு கொண்டாந்து கங்கையில் போட்ட, நீ தான் காப்பாற்று, உன்னால தான் முடியும்னு. அந்த கங்கை அது போட்டவனை கொந்தளிப்பெல்லாம் நெருந்து அமைதியாயிட்டா. ஏன்னா ஒரு குழந்தை இருக்கிறான்ல, அசையாமல் கொண்டு வந்து கரையில் கொண்டாந்து சேர்த்தார் சரவண பொய்கையில். அப்படிப்பட்ட மந்தாகினி தந்த வர உதயனே அப்படின்னு சொல்றார். வரோதயனே. வரம் அப்படின்னா என்ன? வேண்டி பெறுவது அப்படின்னு அர்த்தம். பல வருடங்கள் புத்தெல்லாம் கட்டினாரவுக்கு ஒரு தியானம் பண்றார், ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ராம் ராம் ராம். அவர் பேரு வால்மீகினே பேர் வச்சுட்டாங்க. வால்மீகினா புத்துன்னு அர்த்தம். கரையாம் புத்துக்கு வால்மீகின்னு பேர். இவர் ராம் ராம்னு சத்தம் போட்டுட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுறார், ஒத்த காலில் கை கூப்பிக்கிட்டு. அவர் புத்து கட்டி மேலே அவர் கையே மறைஞ்சு போச்சு, சவுண்டு மட்டும் ராம் ராம்னு வருது. அப்புறம் இறைவனே மழை பொழிஞ்சு அந்த புத்தை கரைச்சி பார்த்தா உள்ள அவர் ராம் ராம் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் வால்மீகின்னு பேர் வச்சுட்டார். அப்படி அந்த அவ்வளோ தவம் பண்ணா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பிரம்மா கேட்பார். அப்படி ஒரு பிரம்மா கேட்கும்போது எதை கேட்பீங்க? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது என்ன கேட்பீங்க? முதுகு அரியுது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? முதல்ல கால் வலிக்குது, எனக்கு கால் உட்கார்ந்து சேர் கொடுங்கன்னு கேட்பீங்களா? சாட்சாத் பகவானே எதிரில் நின்று உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்டார், என்ன கேட்பீங்க? வீடு வாசல், வீடு மனை எல்லாம் கேட்பீங்களா? புகழெல்லாம் கேட்பீங்களா? மோட்சம் கொடுன்னு தான் கேட்பீங்க. ஆமாம். அப்படி யார் ஒருத்தன் தேடி கேட்குறானோ அதுக்கு பேர் வரன்னு பேர். அதுக்கு வரம் தந்தார். தேடி கேட்டதுனால கொடுத்தார். சும்மா கேட்டவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் வரம் கிடையாது, அது கஷ்டப்படணும். இப்போ இது மேட்ரிமோனி அப்படின்னு, தமிழ் மேட்ரிமோனி, அப்புறம் இந்தியா பாரத் மேட்ரிமோனி, அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் தனியாக வச்சுருக்காங்க, நாடார்கள் தனியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மேட்ரிமோனி இருக்குது. என்ன தேடுறாங்க? வரன் தேடுறாங்க. ஆம்பளைங்களும் பொம்பளையை தேடுறாங்க, அதுவும் வரன் தானே. வரன் என்ன அர்த்தம்? வேண்டி பெற்றவன். யார் வரனா வந்திருக்கிறாங்க? வரப்பிரசாதங்கிறோம், தெய்வ வரங்கிறோம். அப்போ வரோதயனே. இந்த சுரர்களெல்லாம், தேவர்களெல்லாம் போராடி கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் போது அசுரர்கிட்ட உன்னதான வேணுனாங்க. எவ்வளோ வேண்டியிருப்பாங்க, ஒருத்தரா 2 பேரா? அத்தனை பேரும் சேர்ந்து தவம் இருந்து வந்ததுனால நீ வரத்தால் வரம் வேண்டி உதித்தவனே வரோதயனே. அழகான பேர் முருகனுக்கு. மந்தாகினி தந்த வரோதயனே. தத் சபிதுர் வரேண்யம் அப்படின்னு காயத்ரி மந்திரம் சொல்லு. அதை ஒருவன் வேண்டி பெற வேண்டும். தத் சபிது வரேண்யம். சபுதி என்ற அந்த சூரிய பகவானை இங்கே ஞானம், அந்த ஞானத்தை ஒருவன் வேண்டி பெற வேண்டும். வரேண்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய பகவான்றது இப்போ ஞானம். ஞானத்தை ஒருவன் வேண்டி பெறணும். மீதி எல்லாம் வேண்டாமலே வரும். என்ன வேண்டாமலாம் வரும்? உடம்பு வந்துடும்,
பிறவி வந்துடும், எங்கேயாவது வாழ்ந்து சாக வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீ வேண்டாமலே வரும். ஆனால் முக்திங்கிறது எப்போ வரும்? வேண்டினால் வரும். அது பேர் சபிதுர் தத் சபிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி. அந்த பர்கோ தேவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஞான ஸ்வரூபமானவனுடைய என் புத்தியை பிரச்சோதயாத் பிரகாசிக்கட்டும், என் புத்தியிலே நான் தான் அவன், அகம் பிரம்மாஸ்மி என்று நிரம்பட்டும், அறியட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் காயத்ரி மந்திரம். ஓம் பூ புவ சுவ தத் சபிதுர் வரேண்யம். வரேண்யம்ங்கிறது இங்கே வரோதய. அப்படிப்பட்டவனே கந்தா. இந்த கந்தனை பற்றி முதல்ல நம்ம சொல்லிட்டோம். கந்து என்று அர்த்தம். முருகா. முருகாங்கிறதுல உண்மையிலே கூப்பிட்றதுனால முருகா அப்படின்றோம். அவர் உண்மையான பேர் முருகு. மு ரு கு, மூணுத்துலேயே ஊ இருக்குது. மெல்லினம், இடையினம், வல்லினம். தமிழில் இருக்கக்கூடிய வல்லினமாகிய கசட தப்பற, அதில் எழுத்து கா. இடையினமாகிய யரல வழல, அதில் ரா. ஞன ந ம ந, அதில் மூ. அப்போ மர க, அது மூன்று. அது முத்தமிழ்னு தேவன்னு சொல்கிறோம் இல்லையா? தமிழ் தேவனே அவன் பேர் தானே முருகா. தமிழில் இருக்க எழுத்துக்களை தேர்த்து போட்டிருக்கிறார். இதில் ஊகாரம் தான் இருக்குது. மாவோட ஊவும் ராவோட ஊவும் காவோட சேர்ந்து முருகு அப்படின்னு இருக்கு. ஏன் ஊகாரம்னா அது ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திதி. ஓங்காரத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆ உ ம அப்படி சொல்லுவோம். மல இம் ஓம். ஆனா வாயை திறந்தோம்னா சப்தம் வரும். வாயை திறந்து என்ன சப்தம் போட முடியும்? ஆ தான் போட முடியும். கீன்னு சத்தம் போட முடியும் வாயை திறந்து. வாயை திறந்துட்டு சத்தம் போடுனா ஆ தான் போடுவான். வாயை மூடிட்டு சத்தம் போடுனா இம்முன்னு தான் சொல்லுவாள். ஆனா திறக்கிறது, சிருஷ்டி, படைத்தல். ஊனா அதை காப்பாற்றுதல், காற்றை மெல்ல ஊதி காப்பாற்றுற. அப்புறம் காற்றை நிறுத்திட்டோம், மறைத்தல். கடவுளுடைய 3 தொழில்: ஆக்கல், காத்தல், அழித்தல். பகவான் படைக்கிறார், காப்பாற்றுறார். இதில் எந்த கடவுள் ரொம்ப முக்கியம்? காப்பாற்றுற கடவுள் தானே. மறைக்கிற கடவுளை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐயப்பா நீ ஆளை விடு, நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன்னு. படைக்கிற கடவுள், எப்பா என்னை படைச்சிடாத, ஏற்கனவே இருக்கிறேன், என்னை காப்பாற்று. அதனால் முருகன் யாருன்னா காப்பாற்றும் கடவுள். திருமால் மருகன். திருமால் யாரு? காப்பாற்றும் கடவுள், நாராயணன். அவருடைய மருமகன் திருமால் மருகன், முருகன் அப்படின்னு சொல்கிறார். ஏ கருணாகரனே, கருணையே வடிவானவனே, கூப்பிட்ட குரலுக்கு வருபவனே என்று இந்த பாடலில் சொல்கிறார். முப்பத்தி 4வது அனுபூதி. சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல ஷண்முகனே, கங்காநதி பால கிருபாகரனே. சிங்காரமடந்தையர் தீநெறி போய் மங்காமலன வரம் தருவாய், சங்கிராம சிகாவல ஷண்முகனே, கங்காநதி பால கிருபாகரனே. சிங்காரமடந்தையர் அப்படின்னா விலை மாதர்கள். அந்த விலை மாதர்கிட்ட போயிட்டு நான் சிக்கி கடகம், அவங்க மேலே மையல் பெறக்கூடாது, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துடாதே. சிங்கார மடந்தையர் தீநெறி, அது சரியான வழி இல்லை. திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தோடு வாழணும். சிங்கார மடந்தையர் போது தீநெறி. அப்படி போயிடாமல் அவர் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை சொல்கிறார். சொல்லிட்டு அப்படி மறுபடியும் எனக்கு போகாமல் தடுத்துட்ட, அப்படி மங்காமல். மங்குதல் என்ன? என் புகழ் மங்கிடுச்சு, என்னுடைய அறிவு மங்கிடுச்சு, என் செல்வமும் மங்கிடுச்சு, எல்லாம் மங்கிடுச்சு. அப்படி மங்கிடாமல் எனக்கு வரம் தருவாய். அவர் நமக்காக எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறார். அவர் ஞானி, ஆனால் நம்மளுக்கு பாட்டு எழுதி கொடுக்குறார், இதெல்லாம் பாடி நீங்கள் பழைச்சிக்குங்கன்னு. நீ யார்? சிகாவல. சிகான்னா மயில், அதில் பலம் வருபவன். சிகாவலன மயிலில் வலம் வருவன்.
தந்தை சொல்லிட்டார்ன்றதுக்காக உலகத்தையே மயிலில் சுற்றிட்டு வந்தவர். மயிலேருந்து தான் அவர் போராடினார். அந்த மயிலேருந்து ஏறி தான் இறங்கி இறங்கி துரைச்சி அடித்தார். அதனால் சிகா மயில் மேலே இருந்துக்கிட்டே சண்டை போட்டவர். சங்கிராமன்னா போர், யுத்தம். யுத்தம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டால் யுத்தம், பல பேர் சேர்ந்த சண்டை போட்டால் அது போர். வார் அப்படின்னா நிறைய நாடுகள்லாம் சேர்ந்து சண்டை போட்டால் வார். பேட்டில் அப்படின்னா தனித்தனியாக சண்டை போடுறது பேட்டில். இப்படி இங்கிலீஷு தமிழ்லாம் அது இருக்குது. இந்த இடத்துல சங்கிராம அப்படின்னா யுத்தம். ஆளுக்கு ஒண்டிக்கு ஒண்டி அடித்து நொறுக்குனார். அதனால் இது பேர் சங்கிராம. சிகாவலை துரைச்சி அவன் கடலில் போய் மாமரமாக நின்னான். விட்டாரா, வேளால் தொலைத்து கிரௌஞ்ச மலையாக இருந்தான் ஒருத்தன், அவன் தம்பி, அவனையும் ஒடிச்சு நொறுக்கிட்டார். அப்படிப்பட்ட சண்முகனே, சண்முகம்னா 6 முகம் உடையவனே, ஷட்னா 6 முகம். சண்முகனே நீ யார்? முன்ன மந்தாகினி பெற்ற அப்படின்னு சொன்னார். இங்கே கங்கா நதி பாலை அப்படின்னா காப்பாற்றுபவன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பால அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் இருக்குது. உச்சரிப்பில் வித்தியாசம். பாலன்னா பாலகன் அப்படின்னா குழந்தை இல்லை, துவார பாலகன். துவாரம்னா கேட்டு. கேட்டுக்கு முன்னாடி போய் கை வச்சுட்டு நிற்பாங்க கோயிலில். 2 சிலை நிற்கும். காளி கோயிலில் 2 யக்ஷிகள் நிற்பாங்க. சிவன் கோயிலே இருப்பாங்க. எல்லார் கோயிலையுமே அந்த வழி காப்பாருங்க அவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அடக்க உடக்கமாக உள்ளே இருக்கிறது அதிகாரி, இறைவன் அப்படின்னு. அவர் அதிகாரத்தில் இருக்கிறார். மற்ற இடத்துல நம்ம கல்யாண வீட்லேயோ அல்லது கடை தெருவில் போயிட்டோம்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படின்னு செய்ய மாட்டாங்க. இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகாது, வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க, கடைக்குள்ளே போக மாட்டாங்க, ஹோட்டலுக்குள்ளே வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது அடக்க ஒடுக்கமாக வா அப்படின்னு. அந்த துவாரங்கிற வழிக்கு காவலாளிகள். பாலன்னா காவல். கோபாலன்னா கோ அப்படின்னா காவ், காவுனா கவுனா பசு. காவுன்றது என்ன? இந்தியில் காவ், தமிழில் கோமாதா, பசுமாதா அப்படின்னு. அந்த பசுக்களையெல்லாம் காப்பாற்றுறதுனால அவன் கோபாலா அப்படின்னு நாராயணனை கூப்பிட்றோம். பசுக்களையெல்லாம் காப்பாற்றுறோம். பசுக்களை பால் கறக்கிறது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் பசு தான். தேவர்களுக்கு மனிதர்களெல்லாம் பசுக்கள் அப்படின்னு வேதம் சொன்னோம். நீங்களெல்லாம் தேவர்களுக்கு பசுங்கடா. நீங்கள் உங்ககிட்ட கறந்துக்கிட்டே இருக்கிறாங்க தேவர்கள். உங்களை யஜ்ஞம் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கறந்துக்கிறாங்க. நீங்கள் கறவை மாடுகள் அப்படின்னு வேதம் சொல்லும். அப்புறம் தேவர்கள் அப்படி கறக்குறாங்களே, நீ என்ன பண்ணுவேன்? நீ அவங்களுக்கு கறக்கிறது பால் கொடுத்துட்டல்ல, நீ செத்து போன பிறகு நீ மறுபடியும் தேவனாகிடுவ. அங்கே தேவனாக இருந்தால அவன் மனுஷனாக பிறந்துடுவான், அவன் யஜ்ஞம் பண்ணுவான். இப்போ யஜ்ஞம் பண்ணுறவெல்லாம் முன்னாடி தேவனாக இருந்து பால் குடித்தவன், இப்போ கீழே பின்னாடி போனவனுக்கெல்லாம் பால் கொடுக்குறான். இங்கே பரஸ்பரம் பாவயாமி. தேவர்களும் மனிதர்களும் யஜ்ஞத்தினால் நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்துக்குங்க. நீங்கள் செய்யலைன்னா தேவலோகம்னு ஒன்று இருக்காது. ஏன்னா தேவலோகத்தை மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் பால் கொடுத்தா தான் முடியும். நீங்கள் யஜ்ஞங்கள் மூலமும், யஜ்ஞங்கள்லாம் வேள்வி மட்டும் இருந்தல, அவங்க கடமையை செய்கிறது. கடமை தான் இங்கே வேள்வி. கடமையே வேள்வியாக செய்கிறது. அப்படிப்பட்ட பாலகன், காப்பாற்றுவன் கோபாலன். பால அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். வெள்ளையாக இருக்கணும், வெள்ளந்தி அப்படின்னா பால. அதுதான் பால் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். ஹால் அப்படின்னு கன்னடாவில் சொல்லுவாங்க, ஹாலு. பெங்காலிலாம் வாலு, அங்கெல்லாம் வாவான்னுவாங்க. இல்லை பாபாவாங்க. நீ கிருபாகரன். கரன்னா கதிர் வீசுறது, இல்லை செய்பவன், 2 சொல்லலாம். கிருபையை செய்பவன், அருள் தருபவன் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன செய்கிறாரு? என்னை மறுபடியும் தீநெறிக்கு செல்லாமல் உன்கிட்ட நீ அழைச்சிக்க அப்படின்னு கேட்குறாரு. 35வது அனுபூதி.
விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதி காண மலர்கடல் என்று அருள்வாய். மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கடல் என்றருள்வாய். மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. எப்போ 2 வரி முருகனை பற்றி போடுறது, அவருடைய தன்மையை சொல்கிறதுன்னு இருக்கும் இல்லையா. கங்காநிதி பெற்றவன், மந்தாகினி பெற்றவன், நீ கருண கிருபாகரன். இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. மதி என்றால் நிலா. நம்முடைய உள்ளத்துக்கும் மதியின் பேர். மதி உண்டோ, அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்பேன் மலையாளத்தில். மதினா போதும்னு சொல்லுவாங்க. மதி மதி மதி. தமிழில் மதி என்றால் மதி உடையவன், அறிவுடையவன். அது உள்ளத்துக்கு பேர். அந்த உள்ளத்துக்கு சுயமாக வெளிச்சம் இருக்குதா அப்படின்னா அது அது அறிவு கிடையாது. அது ஒரு பொருள். இரும்புக்கு வெளிச்சம் இருக்குதா? இல்லை. அந்த இரும்பை வெளிச்சம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இரும்பு வச்சு வெளிச்சம் கொடுக்க முடியுமா? நீங்கள் இரும்பு கொண்டு வச்சுட்டேன், இந்த ரூம் வெளிச்சமாகிடுமா? ஆகாது. என்ன பண்ணுவீங்க? தீயில போடுவீங்க. தீயில போட்டு அது நல்ல கெட்டியான ஒரு பிடியில் தூக்கிட்டு வந்து வச்சோம்னா அந்த ரூம் எல்லாம் வெளிச்சம் தரும். அந்த வெளிச்சம் யாருது? இரும்பு தான், நெருப்பு. அப்போ நெருப்புக்கு வடிவம் இல்லை, இந்த இரும்புக்கு வடிவம் வருது. இப்போ நெருப்புக்கு இப்போ வடிவம் வந்துடுச்சு, ஆனால் குண்டுக்கு இப்போ வெளிச்சம் வந்துடுச்சு. இப்போ குண்டு தன்னுடைய வடிவத்தை நெருப்பு கொடுத்துடுச்சு, ஒளிக்கு கொடுத்துச்சு. ஒளிக்கு வடிவம் இல்லை. இப்போ பாருங்கள், வெளிச்சம் இருக்குது, எங்கே வடிவம் இருக்குது? அம்மா நான் வெளிச்சத்தை பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிலா வெளிச்சத்தை அப்படி அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்து குழந்தை அது நினச்சிச்சு அந்த வெளிச்சம் வந்து கையில் பிடிச்சிடலான்னு. அதுக்கு உருவம் இல்லை. இருந்தாலும் அந்த ஒளி இரும்பு குண்டில் கலந்த உடனே அதுக்கு ஒரு வடிவம் கிடைச்சிடுச்சு, ஒரு ஷேப் கிடைக்குது. இரும்புக்கு ஒளி கிடைக்குது. இரும்புக்கு ஒளி தந்தான், ஆனால் இரும்பு இப்போது ஒளிர்கிறது. அதுக்கு தெரியும், நெருப்பில் கொட்டு போட்டதுனால எனக்கு சூடு வந்தது, அதில் தான் வெளிச்சம் இருக்குதுன்னு நெருப்பு இரும்புக்கு தெரியாது இல்லை. இப்போ அறிவு வந்துடுச்சு அதுக்கு. இப்போ அந்த நெருப்பு என்னது? அதுதான் அறிவு. அறிவு அதுக்கு, இந்த பொருளுக்கு அறிவு இல்லைங்க. நான் ஏதோ மந்திரஜாலம் பண்ணி என்னோடய அறிவை இதில் அணுவில் ஒவ்வொன்றுத்துலையும் புகுத்திட்டேன். இப்போ பானைக்கு அறிவு வந்துடும் இல்லை. இந்த பானை என்ன சொல்லும்? எனக்கு அறிவு கொடுத்தார், வாழ்க நீடுய் அப்படின்னு சொல்லுமா? உடனடியாக யாரங்கே தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு கேட்கும்ல. கை தட்டி வேலையாட்டெல்லாம் கூப்பிடும். நம்ம பிடிக்க வந்தால் யார் தொடாத அப்படின்னு சொல்லும். குயவனே வந்து தொட்டால் கூட யார் நீ அப்படின்னு கேட்கும். நான் தான் உன்னை படைத்தேன், யார் சொன்னது படைத்தேன் அப்படின்னு சொல்லும். இது பேர் அகங்காரம். இந்த அறிவுக்கு அகங்காரம் கிடையாது. இந்த பானைக்குள்ளே வந்த உடனே இந்த தீ நெறி சேர்ந்துடுச்சு, இதோடு போய் கலந்தது பாரு, இதுக்கு புத்தி கேட்டு போச்சு. இந்த மதி, இந்த உள்ளத்துக்கு சொந்த அறிவு கிடையாது. ஆனால் ஆத்மா தான், எங்கும் இருக்கின்ற ஆத்மா எல்லாரோட மதிக்குள்ளேயும் இருந்து மதியை ஒளி வீச செய்யுது. அப்போ உங்கள் மதியெல்லாம் எப்படி? இரும்பு குண்டு மாதிரி. முதல் பாட்டில் என்ன சொல்கிறார்? கனகல்லு நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக அப்படின்னா. இந்த நெஞ்சம்ங்கிற உள்ளம் கல் மாதிரி இருக்கே, அது ஒளியால் மிகுந்து வரணும்னா முருகா நீ கலந்தாதான முடியாது. அப்போ நம்முடைய அறிவு தூய அறிவா? இல்லை, முருகன் தூய அறிவு, நாம் கலப்பறிவு, ஒரு மிக்சட் மீடியா. உள்ளம்ங்கிற இந்த பானையோடு முருகன் கலந்து அறிவுள்ள பானை ஆயிடுச்சு. அது போல் நாமெல்லாம் அறிவுள்ளவர்கள். எனக்கு ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரே பரம்பொருள் தான் எல்லாருக்கும் அறிவாக இருக்குது. அறிவை வாங்கி கொடுக்கறதுக்கு இடமாங்க உள்ளம் இருக்குது. வாங்கி கொடுக்குற இடத்த நீங்கள் வணங்குவீங்களா?
வாங்கி கொடுத்த ஒரு இடத்த நீங்கள் வந்து நானுன்னு சொல்லுவீங்களா? ஒளியாக நீங்கள் இருக்கிறதுனால நாம் முருகன்னு தான் நம்மளை சொல்லணும். அவன் புகுந்து இருக்கின்ற மனதை நாம்னு சொல்லக்கூடாது. அதனால் மனதில் அவன் இருப்பதனால மனதுக்கு குகைன்னு பேர், அதனால் அவனுக்கு குகன்னு பேர். இந்த மனம்ங்கிறதுல வெளிச்சம் கொடுத்து மனதுக்கு அறிவு கொடுக்குறான். அவர் இப்படி போயிட்டாருன்னா மனசுக்கு அறிவு கிடையாது, நம்ம கருங்கல் ஆகிடும். அப்படி ஆனதில்லை. ஏன்னா முருகன் நம்மளை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. எப்படி பிரிய முடியும்? அவர் ஒரு ஆள்னா பிரிஞ்சிடுவார். அவர் எங்கும் இருக்கிறவராச்சே, எங்கே போவார்? நீங்கள் எங்கே போனாலும் முருகன் இருப்பார். நீங்கள் உள்ளத்தை எடுத்துகிட்டு எங்கே போனாலும் உள்ளத்துக்கு ஒளி தருவதற்கு அவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் உடம்பு தூக்கிட்டு எங்கே போனாலும் வெளிச்சத்தை தூக்கிட்டு போகணும். இருட்டில் நீங்கள் எங்கே போனாலும் வெளிச்சத்தை தூக்கிட்டு போகணும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளி இருக்குதே, அந்த ஒளி யார் கொடுத்தது? இக்கும்மிருட்டிலையும் நான் இருக்கிறேன் அப்படின்னு கண்ணுக்குள்ளே ஒரு வெளிச்சம் தெரியுதே, கண்ணை மூடினாலும் ஒரு ஒளி இருக்குதே, அந்த ஒளி யாருது? அது உங்கள் ஒளியா? அது ஆத்ம ஜோதி. அப்படி சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த கடன் வாங்கிய வெளிச்சத்திலே பிரகாசிக்குது இந்த நிலா. சூரியனுடைய லைட்டு அதில் படுது. அதனால் மதியன்னு சொல்லி பேர். அது நம்ம உள்ளம் மாதிரியே கடன் வாங்கிய ஒளியில் அது பிரகாசி. இந்த உள்ளமும் முருகன்கிட்ட வாங்கின அறிவினாலே இது அறிவார். அறிவுக்கு அறிவான அவர். அந்த மதி வாழ்நுதல். நுதல்னா நெற்றி. வாழ் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம். வாழ்நிலா அப்படின்னா வெண்மை நிலா. வான்நிலா, வாழ்நிலா. நிலா நிலா அல்ல, வாழ்நிலா அப்படின்னு பேர். இந்த அறிவுக்கு வள்ளுவர் பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் வச்சிருக்கிறாரு? வாளறிவன் பேர் வச்சிருக்கிறார். வாழ்னா வெண்மையான தூய அறிவு. கடவுள் யார்? வாளறிவன் நற்றார் தொழாலன். வால்னா வெண்மை. அந்த வா தான் பால்னு வெண்மை ஆயிடுச்சு. வாவும் பாவும் இன்டர்சேஞ்சபிள். நம்ம கூட வான்னு பாவை சொல்லிடுவோம், பாவ வான்னு சொல்லிடுவோம். இப்படி இந்த வாழ்நுதல் வள்ளியை இப்போ வர்ணிக்கிறார். உன் நெற்றி அப்படி பளபளன்னு நிலா மாதிரி இருக்கே அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன? வள்ளிங்கிறவர் யாரு? மாயாசக்தி இல்லையா? இச்சாசக்தி இல்லையா? இந்த இச்சாசக்திக்கு சக்தி கொடுத்தவ யாரு? முருகன். அப்போ வள்ளியே உன்னோட இச்சாசக்திக்கு ஒரிஜினல் டோனார் யாரு? முருகன். நீ கடன் வாங்கினவ. அதனால மதிவாழ் நுதல். உன்னுடைய நெற்றி பளபளக்குதேன் அறிவால, அது முருகன் தந்தது தான். அவனை யாரோ நினச்சிட்டு நீ இருக்கிற. நான் கூப்பிட்றேன், நீ போக மாட்டேங்கிற. அவன் கிழவனா வரான், வேடனா வரான், வேடனாக விருத்தனாக வந்து கேட்குறான். கடைசியில் பிள்ளையாரை கூப்பிட்டு தான் மிரட்டி பிடிச்சி அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். மதிவாழ் நுதல் வள்ளியை, அவரை தவிர வேற யாரையும் நீ துதியா விரதா? நீ வேற யாரும் நீ வெளிச்சம் கொடுக்கறது இல்லையே. உள்ளத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் தராரு. இப்போ எல்லாருடைய உள்ளத்துலேயும் வெளிச்சம் தரது யாரு? முருகன். வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? உங்கள் அறிவு. உங்களுக்கு யாருக்கும் சொந்த அறிவு கிடையாது, எனக்கும் கிடையாது, பிரம்மாவுக்கும் கிடையாது, விஷ்ணுவுக்கும் கிடையாது, எந்த தேவனுக்கும் கிடையாது. எல்லாருக்கும் உள்ளம் இருக்கிறவங்க தான். உள்ளம் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருக்கும் உள்ளத்துக்கு அறிவு தருவது ஒரே பரம்பொருள் முருகன் தான். அந்த முருகன் இந்த உள்ளத்தை தவிர மற்ற இடத்துலயாவது ஒளி தருவானா? அவன் தரமாட்டான். இதுக்கு உள்ளம் இல்லை. அதனால எவ்வளவு தான் ஆத்மா சுற்றி இருந்தாலும் ஆத்மா தான் எங்கும் இருக்குதே, முருகன் தான் எங்கும் இருக்கிறானே. இதுக்கு அறிவு கொடுக்க முடியுமா? இந்த உள்ளத்தை தவிர வேற எதையும் அவன் தீண்டுவதில்லை. அந்த சைதன்யமாகிய சச்சிதானந்த சுரூபமாகிய முருகன் சூக்ஷ்ம சரீரம், லிங்க சரீரம், சோடசகலா புருஷன், இந்த அந்தக்கரணம், உள்ளம்னுலாம் பல பேர் சொல்கிறோம் இல்லையா, அதற்குள்ள மட்டும்தான் அவர் பிரகாசிப்பார். இந்த ஸ்தூலமான கல் மண்ணு சட்டி இந்த உடம்புக்கெல்லாம் கிடையாது. அப்போ வள்ளியை தவிர வேற யாராவது பிரகாசிப்பார்? அவரு வள்ளிங்கிறது யாரு? நம்ம மனம்தான். நம்முடைய மனம் யாரு? வள்ளி. அப்போ வள்ளி அவர் எந்நேரம் தொடராருல, கட்டி பிடிக்கிறாருல, அணைக்கிறாருல, பாதம் வருடிய மனவாளா அவர் பண்ணுறாருன்னா எந்நேரமும் என்னையே கதின்னு இருக்கிறார். வள்ளியே கதின்னு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாருங்க. வள்ளியை அல்லது
பின் துதியா வேற யார்கிட்டையும் போக மாட்டேங்கிறியே. வள்ளியை அல்லாது யாரையும் துதிக்கிறது இல்லை. துதிக்கிறதுனா பாராட்டுறது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ பெரிய ஆகாயம் இருக்குது, வாயு இருக்குது, நெருப்புகள்லாம் இருக்குது, சூரியன் இருக்கிறாரு, காற்று இருக்குது, பூமி இருக்குது. இதுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? சூரியனுக்கு அறிவு இருக்குதா? வெளிச்சம் இருக்குது, அறிவு இருக்குதா? காத்துக்கு அறிவு இருக்குதா? பூமிக்கு அறிவு இருக்குதா? இந்த உடம்பு பூமியிலேருந்து தானே வந்தது, இது மண்ணால் ஆனது, இதுக்கு அறிவு இருக்குதா? இங்கெல்லாம் ஆத்மா இருந்தும், முருகன் இருந்தும், இதுக்கு அவர் அந்த அறிவை தரலையே. தன்னுடைய சத்தம் மட்டும் கொடுத்துருக்கிறார், தன்னுடைய சத்தம் மட்டும் கொடுத்துருக்கிறார். உள்ளத்துக்கு அவருடைய சித்தம் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஞானிக்கு அவர் ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கிறார். சச்சிதானந்தமும் எங்கும் இருக்கிறது. சத்து எங்கே இருக்குது? நம்முடைய சரீரத்தில் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது. சித்தி எங்கே இருக்குது? நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. உள்ளம் யாரு? வள்ளி. அப்போ வள்ளி சமேத, வள்ளி சனாத அப்படின்னு சுப்பிரமணிய தோத்திரத்தை பாடினாங்க. அப்போ வள்ளியை மட்டும் தவிர வேற யாரையும் தொடர்றதில்லைன்னா நம்ம புராண கதையை நினச்சிக்கூடாது. என் உள்ளத்திலே குடிகொன்றும் முருகா, என் உள்ளத்தை தவிர வேற எங்கேயும் தீண்டாமல் பிரியாமல் எப்பொழுதும் எனக்கே நீ சேவை செய்து கொண்டிருக்கிறியே அப்படின்னு ஒரு நாயக நாயகி பாவத்தில் அருணகிரி சொல்கிறார். மதிவாழ் நுதல் வள்ளியை தவிர அல்லாது வேறெவரையும் துதிக்காத விரதா, இதுவே விரதமாக வச்சிருக்கிறியே. முருகனுக்கு விரதா சுரபூபதியே, அழகான சொல் வளத்தில் அவர் பேசியிருக்கிறார்.